அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து லிம்பத்தட்டிக் ட்ரைனேஜ் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நிணநீர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நிணநீரை வந்து நம்ம உடம்புல இருந்து வந்து எல்லாமே வெளியேற்றத்துக்காக வந்து நம்ம சில பயிற்சிகளை வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து பகுதி 2. கடந்த பகுதியில் வந்து ஒரு சுலபமான ஒரு 3 பயிற்சிகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். படுத்துட்டே செய்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ப்ரீத்திங்கு, அப்புறம் 2 வந்து எக்ஸசைஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி வந்து இந்த பகுதியிலையுமே வந்து ஒரு 3 பயிற்சிகள் வந்து பார்க்கலாம். இதுவுமே வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவுமே வந்து படுத்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும். படுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு காலை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இதில் இப்படி வைக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து அப்படியே செஞ்சுட்டே போகிறோம். இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கால் கீழ்ப்பகுதியில இருந்து இருக்கிற கொடியை வந்து எல்லா இதுலேயுமே வந்து நீர்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இது வந்து கால்கள் கூர்லேயே அது வந்து நம்ம பண்ணுறோம். கடந்த பகுதியில் பார்த்தது வந்து மேல் பகுதிக்கு வந்து இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது கைகள், ஷோல்டரு அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து அப்பர் பாடிக்கு. இப்போ பண்ணுறது வந்து எல்லாமே வந்து லோவர் பாடிக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கழிவுகள், அந்த டாக்ஸிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். அதே மாதிரி இந்த கால்களுமே வந்து மாற்றி பண்ண போகிறோம். வலது காலை கீழே வச்சுட்டு இடது காலை மேலே வச்சு அதே மாதிரி பண்ண போகிறோம். இது பண்ணும் போது நம்ம காஃப் மசிலில் வந்து ஒரு இழிவுத்தன்மை வந்து ஏற்படும். அதுதான் வந்து நமக்கு மறுபடியும் கொண்டு வந்து கழிவுகளை வந்து நீக்கக்கூடியது. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். அடுத்த பயிற்சி 2. இதில் வந்து ஒரு கால் எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து இப்படி மடக்கி வைக்க போகிறோம். நல்லா வந்து இதோட மேல் பகுதி வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம மார்புக்கிட்ட வந்து கொண்டு வந்து நல்லா இப்படி அழுத்த போகிறோம். ஒரு 2 வினாடிகள் இருந்தால் போதும். மறுபடியும் வந்து இந்த இடது காலை வந்து மடக்கி இப்படி வைக்க போகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் யாருக்காவது தொந்தி இருக்குது, என்னால் வந்து இப்படி ஃபுல்லாக இப்படி மடக்க முடியல, இது வரைக்கும் தான் வருதுன்னா காலை கொஞ்சம் இப்படி நீக்கிட்டு இப்படி வலது இந்த தொந்தியை தாண்டி இப்படி சைடில் கூட போய் எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். இடது பக்கம், வலது, இன்னொரு 2 முறை பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். அடுத்தது பயிற்சி 3. கால்களை வந்து மடக்கிட்டு இந்த கால் மேலே கால் இப்படி போட்டு இப்படி நல்லா வந்து நம்ம பத்த கோணாசனால வந்து, அதாவது பட்டர்ஃப்ளை போஸ்ல வந்து நம்ம எப்படி ஃப்ளாப் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து இப்படி பண்ண போகிறோம். தொடர்ந்து வந்து இப்படி செஞ்சுட்டே வர போகிறோம். இந்த கால் கரெக்டாக வந்து நம்மளோட இந்த கணுக்கால், அதாவது வந்து நம்ம கொலுசு போகிற இடம் வந்து இந்த முட்டிக்கிட்ட வச்சுட்டு இந்த காலை மட்டும் நல்லா இப்படி கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வயிற்று பகுதியில் இந்த கிராயின் ஏரியாவில் வந்து நல்லாவே வந்து இதாகும். அதே மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணணும். நல்லா விரித்து இப்படி செய்யணும். 2, 3, 4, 5, 6. தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இப்போ இடது காலை எடுத்து வலது காலை மேலே போட்டுட்டு செய்ய போகிறோம். நல்லா வந்து இப்படி விரிக்கணும். இந்த விரிக்கும் போது தான் இந்த இடத்துல வந்து இழுத்தன்மை எல்லாம் ஏற்படும். மறுபடியும் இப்படி க்ளோஸ் பண்ணும். 2, 3, 4, 5, 6. தளர்த்திக்கலாம். இந்த பயிற்சிகள் வந்து எல்லாமே வந்து சுலபமாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு 3 பயிற்சிகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து எல்லாருமே வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் காலையில் செஞ்சோம்னா ரொம்பவே வந்து எழுந்த உடனே நம்ம பெட்லேயே இருக்கும் போதே வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே எழுந்தலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். எல்லாத்தையுமே வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதேமாதிரி கால் வீங்கிடுச்சு, கால் பாதத்தில் வந்து நீர் கோத்துடுச்சு. இப்போ நம்ம எங்கேயாவது வந்து கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப தூரம் வெளியில் போயிட்டு காலை தொங்க விட்டுக்கிட்டே வந்து பஸ்ஸில் அந்த மாதிரி எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு கால் வீங்கிடும். அப்போ வந்து இந்த மாதிரி சுலபமான பயிற்சிகளை செய்யும் போது அவங்களுக்கு வந்து எல்லாமே சரியாகும். அந்த எக்ஸ்ட்ரா நீர்களை வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து வெளியேறியும். அவ்வளோதான். கர்ப்பிணி பெண்களுமே வந்து பண்ணலாம். ஆனால் இப்போ கடைசியாக பண்ண அந்த பயிற்சி 3ல் மட்டும் காலை மடக்கி நம்ம வயிற்றுக்கிட்ட வைப்போம்.
அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தொந்தி இருக்கும்போது காலை கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி வருதோ அந்த அளவுக்குலாம் அவங்க பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக வந்து நீர் கோக்கும், அவங்க கூட இது தாராளமாக வந்து செய்யலாம். அதே மாதிரி அப்பர் ஷோல்டர்ஸுக்கு எல்லாமே பண்ணுற மாதிரியுமே பண்ணலாம். இந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.